முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவத்து சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு தியான பிந்து உபனிஷத்தினுடைய மூன்றாவது மந்திரத்தை பேசலாம், சிந்திக்கலாம், விசாரம் செய்யலாம். இதில் அநாகதம் தோ யத் சப்தம் தஸ்ய சப்தஸ்ய யத் பரம். இப்போ நாம் தியானம் பண்ணும்போது நமக்குள்ளேருந்து இருக்கக்கூடிய உயிரிலிருந்து ஒரு சவுண்டு சதா சர்வகாலமும் அமைதி பெறாமல், நிற்காமல், இடைவிடாமல் தொடர்ந்து ஒலியை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன் அந்த ஒலி அப்படின்னா, அந்த ஒலி தான் பிராணனை இயக்கிறதா நான் அனுமானிக்கிறேன். பிராணன் இயங்கணும் இல்லையா? பிராணன் இயங்கணும்னா அந்த ஓங்காரம் தான் அதுக்கு தொடர்ந்து அதிர்வுகளை கொடுக்கறதா நினைக்கிறேன். எப்பயுமே காற்று ஒரு பக்கம் தள்ளணும், ஒரு பக்கம் தள்ளுனா அந்த இடத்துல வேக்கண்ட் இருக்குது, அந்த வேக்கண்ட்டை ஃபுல்லப் பண்ணுறதுக்கு அது பூர்த்தி ஆகும். நீ சொன்ன எந்த இடத்துல தியானிக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு டிப்ரெஷன் ஏற்படும். அதனால் என்ன ஆகுது, ஒரு சுழல் ஏற்படுது. அந்த சுழலில் சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை உள்வாங்குது. தான் அதில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக்கு ஸ்டெப்ஸு. இப்போது இந்த அநாகதம் உள்ளிருந்து கேட்கும்போது எத் சப்தம் எப்போது கேட்கும்போது தஷ்யம் சப்தஸ்ய எத் பரம். மற்ற சப்தங்களை எல்லாவற்றையும் விட மேலான சப்தமாக அதை நம்ம கருதுகிறோம். அதை கவனிக்க ஆரம்பித்தோம்னா உலகமே போயிடும். அதுக்குள்ளே போக ஆரம்பித்தோம்னா அமைதியை பார்க்க ஆரம்பிப்போம். அமைதி எப்போ ஒருத்தவங்களுக்கு அமைதி ஏற்படும், எப்போ பரம்பொருளை நெருங்குறோமோ அப்போ தான் அமைதி ஏற்படும். அது வரைக்கும் நம்மளுடைய கண், காது, வாயு, மூக்கு எல்லாம் என்ன பண்ணும், வெளியில் போகுது, அதெல்லாம் ஒடுங்குது. அது இந்த சப்தத்தை கேட்குறது ரொம்ப எளிமையான விஷயமா இருக்குது. பாருங்கள், நாதபிந்து நான் சும்மா சாதாரணமாக எப்போதும் போல தான் பேசினேன், கொஞ்சம் அனுபூதியில் பேசினேன். அது இவ்வளோ பேரை தொட்டிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. சாதாரண டிரான்ஸ்லேஷன் தான், கொஞ்சம் அனுபூதியை கலந்து அதில் பேசணும், வேறு ஒன்றும் இல்லை. அதில் அவ்வளோ சூக்ஷ்மமாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. யாரும் பேச முடியாது. நான் அடியன் எப்போ ஓங்காரம் பேசினாலும் மக்கள் பாராட்டுறாங்க. நிறைய முறை நான் பார்த்துட்டேன். சாதாரணமாக அடியன் பேசுகிறதே அது தனியாக ஒரு ரைட்டை போடுறாங்க. அதுபோல் இந்த அநாகத்தம் தான் பிராணனை இயக்குதே அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கு பின்னாடி மந்திரம் கிடைக்கலாம், நிச்சயமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் 198 பாயிண்ட் என்னுடைய பேச்சில் இந்த மந்திரங்கள் வருவதற்கு முன்னாடியே எனக்கு அந்த உணர்வு வந்துடுது. உணர்வை ஆராய்ஞ்சு போக போக எவ்வளவு ஆழமான விஷயமாக இருந்தாலும் அதை ஏற்கனவே நம்ம ரிஷிகள் போய் அதுக்கு வார்த்தையே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம அந்த வார்த்தையை தான் நம்ம இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கமே தவிர அந்த உணர்வுக்கு நாமளும் ஆளாகிறோம். அப்போ இந்த இடத்துல இதுதான் வரணுங்கிற ஒரு அனுமானத்துக்கு வந்துடும். 98% அப்படி தான்.
அதனால தான் ஒவ்வொரு மந்திரம் கிடைக்கும் போதும் நம்மளுடைய அனுமானத்தை வேதம் அங்கீகரிக்குது. ஒரு அனுமானத்தில் வாழ்ந்த வாழ்க்கை தான் இது வரைக்கும். அனுமானத்தில் வாழ்கிறது கூட ஒரு சிறப்பு. அனுமானம் இல்லாமலே வாழ்வாங்க. சாமானிய வாழ்க்கை எப்படி வாழ்வாங்க? எல்லாம் ஏதோ ஒரு ஸ்க்ரீன் போட்டால் வாழ்க்கை தானே வாழ்கிறாங்க. தெளிவாக வாழ்கிறீங்க எல்லோரும். இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் என்ன நடக்குன்னு தெரியுமா என்ன? இந்த வாரம் என்ன நடக்குன்னு தெரியுமா என்ன? இந்த மாதம் இந்த வருஷம் தெரியுமா என்ன? அடியனுக்கு தெரியும். எப்படின்னா அனுமானம். எப்படி தெரியாதுன்னு லாஜிக்லாம் சொல்ல முடியாது. இதுதான் அந்த ஆத்மா சுத்தமாக இருந்தால், ஆத்மா விளங்குற பொருளாக இருந்தால், ஆத்மா விழிப்பு நிலையில் இருந்தால் கண் இல்லாமல் பார்க்கும், காது இல்லாமல் கேட்கும். அதனால்தான் எல்லா விஷயங்களும் எப்படி தடையில்லாமல் நடக்கிறது அனிருத்தம்னு சொன்னோமோ அது மாதிரி ஏகாகிரமாக நிற்கிறோம்ல, அத்வைத நிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கூட ஒரு வரந்தான். ஒன்றில் நிற்கிறதானே அறிவு. ஒன்றில் நிற்கணும்னு தெரியும். நிற்கிறியா? நான் இதை பண்ணால் அதுவாகிடுவேன், அது பண்ணால் அதுவாகிடுவேன்னு எல்லாருமே சொல்கிறான். ஃபார்முலா கூட சொல்கிறான். ஆனால் ஃபார்முலாவில் அவனால் நிற்க முடியல, ஜெயிக்க முடியல. இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். நாம் அதை கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். கடந்து வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த மந்திரங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். 98% அப்படி தான். புரியுதுல்ல விஷயம்? இப்போ இந்த அநாகத்தம்ங்கிறது இது அனுமானம் தான். இன்னும் மந்திரம் வரல. அநாகத்தம்ங்கிறது உயிரினுடைய சவுண்டு, நாதம், ஓங்காரம், பிரம்மத்தினுடைய குரல்னு சொல்கிறோம் இல்லையா. வேதம் என்னது? பிரம்மத்தினுடைய குரல். மூச்சு காத்துன்னு சொல்லுவாங்க. மூச்சுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. மூச்சுக்கு முன்னாடி பிராணன் வர்றதுக்கு முன்னாடி உள்ளே வந்தது. அப்பா கிட்டேருந்து அம்மா வருது இல்லையா, அம்மா கிட்ட வருது இல்லையா ஸ்பெம்மு. அந்த ஸ்பெம்முக்குள்ளே இந்த ஓங்காரம் மறைஞ்சிருக்கு. அதுதான் உயிர் கொடுக்குது. பொதுவாகவே ஓங்காரத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டுன்னு சிரவணம் பண்ணியிருக்கேன் எப்பயோ. இப்போ அம்மாக்கிட்ட எத்தனையோ வருஷங்களாக அது கருவாக இருந்துச்சு, முட்டையாக இருந்துச்சு இல்லையா. ஏன் அது வளரலை, உருவாகலை? ஏன் உருவாகலை? அப்போ இங்கேருந்து அது அந்த ஓங்காரத்தை தான் எடுத்துகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். இதுவும் அனுமானம் தான். அப்படி பார்த்தா பிராணனுக்கு ஆதாரமாக இருக்கிற ஓங்காரம், ஓங்காரத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது சித்து. சித்து தான் உயிர். சித்தினுடைய மூச்சு தான் ஓங்காரம். ஓங்காரம் தான் பிராணன். பிராணன் தான் எல்லாம். இது புரியுதா? இது அனுமானம் தான். பின்னாடி மந்திரம் கிடைக்கலாம். இது ஓங்காரத்தை பற்றி எல்லா உபநிஷத்துமே பேசுது. அதனால் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். இப்போ இந்த அநாகத்தம் எத் சப்தம் தஸ்ய சப்தஸ்ய எத் பரம். சப்தங்களுக்கெல்லாம் பரம், மேலானது ஓங்காரம். ஏன் அகமுகம்? வெளியில் வந்தால் ஸ்தூலம், உள்ளே இருந்தால் சூக்ஷ்மம். சூக்ஷ்மமும் உள்ளே போனால் மாத்திரா, மாத்திரம் தான் மௌனம். நிஷப்தம், நிஷப்தம், சப்தம் இல்லாத, ஒலி அல்லாத. ஒலி இருக்கு, இல்லை இல்லை, ஒலி இருக்கு, தோன்றாமல் இருக்கு. புரியுதா? வாக்கு அதுக்குள்ளே இருக்கும்போது மௌனம், நிஷப்தம், அமாத்ரா, உச்சரிக்காது, அவ்யாக்கிருதம், அவ்யக்தம். எத்தனை வார்த்தை இதெல்லாம் யாருக்கு சொல்லுவோம்? அவ்யக்தம், அவ்யாகிருத்தம்லாம் சொல்லுவோமே. யாருக்குன்னா மாயாவுக்கு சொல்லுவோம், அம்பாளுக்கு சொல்லுவோம். அதனால் இந்த நாதம் அம்பாள் அப்படின்னு ஒரு நாள் சொன்னேன், அனுமானம்னு சொன்னேன். புரியுதா? இப்போது தத் பரம் விந்தத்தே எஸ்து ச யோகி. யார் அந்த பரமத்தை அடைகிறார்களோ, அந்த பரமநிலை தியானத்தில். ஏன்னா இது போன உபநிஷத்தினுடைய கண்டினியூஷனாக தான் இருக்குது. ஒரே உபநிஷத்தை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்களோன்னு ஒரு அனுமானம் கூட இருக்குது. ஏன்னா அதோடைய கண்டினியூஷனாக தான் இது இருக்குது. யார் தத் பரம் விந்தத்தே எஸ்து ச யோகி. யார் அந்த நிலையை தொடுறானோ அவன் யோகி. யோகினா யார்? பரம்பொருளோட சேர்ந்தவன். சேர்ந்துட்டு வரல, கனெக்ஷன்ல இருக்கான்.
சேர்ந்தவன் வரமாட்டான், கட்டாக மாட்டான். சேர்ந்தது தான். கனெக்ட் ஆனது தான். புரியுதா? அசயோகி அவன் யோகி. சின்ன அவன் பின்னமாக மாட்டான், பிரிய மாட்டான். சின்னன ந சம்சயமும் சந்தேகமும் அதில் இல்லை. இறைவனோடு சேர்ந்தவன், அந்த பரம்பொருளை சேர்ந்தவன், எந்த சப்தங்களுக்கெல்லாம் வேறானது மேலானது அந்த சப்தத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி தியானம் செய்து அப்படியே உள்ளே போயிருக்கான். இப்போ அவர் இந்த சிற்பி எங்களுக்கு இந்த நாதத்துலேருந்து நிறைய விஷயங்கள் தெரியுதுன்னு சொல்கிறானே, அவங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு ஏதாவது பெரியவங்க உபதேசம் பண்ணியிருப்பாங்க. இந்தந்த நாதம் இந்த கல்லில் இந்தந்த நாதம் வந்தால் இந்தந்த கல், இது ஆண் கல் பெண் கல்லாம் இருக்குது, கணக்கு இருக்குது. அதில் எனக்கு நிறைய தெரியாது, கொஞ்சோண்டு தெரியும். அதில் அவங்களுக்கு ஏதோ புரிதல் ஏற்பட்டிருக்கும். புரியுதா? இப்போது பாலாகிர சரி, அந்த ஓங்காரம் அதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய சித்து எப்படி இருக்கு? பாலாகிர சதசகசிரம் 1/10, 1/100, 1/1000, 1/10,000, 100,000 அப்படின்னு சொன்னோம் இல்லையா? 1,00,000 வரைக்கும், 100,000 வரைக்கும் அது பிரிக்குது இல்லை? ஒரு முடியை, பசுமாட்டினுடைய முடியை நடுவில் வெட்டி, அது நடுவில் வெட்டி, அது நடுவில் வெட்டி, அப்படி வெட்டிக்கிட்டே போக 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 அதனுடைய நுனிப்பகுதியை வெட்டிக்கிட்டே போய் எது அணுவளவு கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலை வருது இல்லையா? அந்த பாகினக ஆத்மா சித்து. இப்போ ஆத்மான்னு ஒரு வார்த்தை சொன்னால் பரமாத்மான்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆத்மான்னு சொல்லும் போதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரைத்தான் சொல்கிறோம். அதை பிம்பம்னு அத்வைதம் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, முன்னோர்கள் சொல்லுவாங்க, ரிஷிகள் சொல்லுவாங்க, அர்த்தம் பண்ணுவாங்க. எதை சித்தை பிம்பம்னு சித்தாபாசம்னு சொல்லுவாங்க. உடம்பையும் சித்தையும். சித்தை தனியாக எடுத்து பேசுகிறதே இல்லை. ஏன்னு ஒரு கேள்வி இருக்குது எனக்கு. அது பிம்பம்னு சொன்னாலும் தப்பே இல்லை. ஏன்னா நிலை அலை நுரையில் உங்களுக்கு குழப்பம் இருக்கக்கூடாது. அது நான் எல்லாமே இங்கே இறைவன் தான் இருக்கிறான். அது ஜடமோ சேத்தனமோ அசைதோ அசையிலையோ உயிர் இருக்கோ உயிர் இல்லையோ எல்லாமே இறைவன் தான். இறைவனை தவிர ஒன்றும் இல்லை. நாமெல்லாம் அவருக்குள்ளே தான் இருக்கோம். அந்த பெரிய வட்டத்துக்குள்ளே இருக்கோம். அவர் நம்மளை இயக்குறாரு, நம்ம இயங்குகிறோம். அதில் நான் பாவம் பண்ணிட்டேன், நான் புண்ணியம் பண்ணிட்டேன், இல்லை சரியாக பண்ணிட்டேன், தப்பாக பண்ணிட்டேன், இல்லை உயர்வாக பண்ணிட்டேன், தாழ்வாக பண்ணிட்டேன், இல்லை என்னது நான் தான் எல்லாம் செஞ்சேன், நான் தான் இந்த வீட்டை கட்டினேன், நான் தான் சம்பாதிச்சேன் அப்படிலாம் சொல்கிறது உண்மையாக பொய்யா? எனக்காக சொல்லணும். நான் உங்களுக்கு அறிவு இருக்குல்ல, நான் என் மூளையை பயன்படுத்தி வியர்வையை சித்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பெல்லாம் உடல் உழைப்பால் ஒன்று ரத்த வியர்வையால் செஞ்சதுன்னா இந்த மூளை வேலை செஞ்சதுன்னா உனக்கு மூளை எவன் கொடுத்தான்? எங்கள் அப்பா அம்மா கொடுத்தாங்க. உங்கள் அப்பா அம்மா கொடுத்தாங்கன்னா ஏன் எல்லாருக்கும் கொடுக்கல? குழந்தையே பிறக்காத நிலையம் இருக்கா இல்லையா? நாட்டில் இருக்கா இல்லையா? ஏன் நாங்கள் தான் பண்ணோன்னா பண்ண வேண்டியது தானே? ஒன்று பம்பரம் சுற்றுற கதை தான். அதனால் நான் எனதெல்லாம் நம்ம பேசுகிறது அறியாமையிலையும் அறியாமை. அதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி விட்டு எந்துன்னு சொல்கிறதும் அறியாமை. உன் கூட நிற்கும், தோன்றும், உன் கூட சேரும், அப்புறம் விலகும். 3 நேரத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது நீ மட்டும்தான். ஆத்மாங்கிற அந்த ஒன்று தான். பாக்கியெல்லாம் உபாதி, தோன்றுவதும் நிற்பதும் மறைவதும். இளமை நில்லாது யாக்கை நிலையாதுன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? என்ன அர்த்தம்? நமக்கு அப்போ தெரியாது. அது பேசாமல் வரும். கொஞ்ச நாளில் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி, ஒரு மின்மினி பூச்சி மாதிரி, ஒரு ஸ்டார் மாதிரி நல்லா ஜொலிக்கும். அப்புறம் அந்த ஸ்டார் மறையிற மாதிரி அதுவே மறைஞ்சு போயிடும். ஸ்டாரே மறைஞ்சு போயிடுது. அப்புறம் எப்படியே போச்சு, எப்படி வந்துச்சு, எப்படி போச்சுன்னு தெரியல. லைஃப்பை விட்டுட்டோமா? அங்கே தான் நம்ம விழிப்பு நிலையில் இருக்கணும். லைஃப்பை விடக்கூடாது. லைஃப்பை விடக்கூடாதுன்னா அடைய வேண்டிய அடைஞ்சிட்டா நீ 90 வயசு ஆகட்டும், 1000 வருஷம் ஆகட்டும், அடைய வேண்டியதை நீ அடையிற மார்க்கத்துக்கு வந்துட்டாலே உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக ஆகிடும். இப்போ எல்லோரும் தூங்குறான், விழிப்பு நிலையில் விழிக்க மாட்டுறான். அவனை என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுறோமா இல்லையா? பொய்யையே டார்கெட் பண்ணுறானா இல்லையா? அதுக்காக கொலையே பண்ணுறான், பஞ்சமாக பாதகம் பண்ணுறான். பொய்யுக்காக, பொய் கிடைக்கணுங்கிறது.
என்ன ஆதாரம்? ஏதோ ஒரு இன்பம் கிடைக்கிது அவனுக்கு. எந்த இன்பம்? அது அல்பமான இன்பம். அவனை வழிமுறைப்படுத்தி ஒரு டியூன் பண்ணி ஒரு மார்க்கத்தில் விட்டால் அவன் எவ்வளோதோ சாதிப்பான். அங்கே எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா அப்பா அம்மா கிட்ட தான் ப்ராப்ளம் வருது. அப்பா அம்மா சொல்லி கொடுக்கறதில்ல. கேட்டால் அது தெரியாது, முடிஞ்சு போச்சு. அப்போ தெரியாமலே எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. தெரியாது, நமக்கு தெரியலையே, நம்ம இதை செய்யலாமா செய்ய வேண்டாமாங்கிறது தெரியாமலே எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. விளைவு உன்னையும் பாதிக்குது, உன்னை சார்ந்தவங்களையும் பாதிக்குது, உன் வாழ்க்கையே பாதிக்குது. தெரிஞ்சால் தானே செய்யணும். எவனுக்கு தெரிஞ்சு செய்கிறான்? 95% தெரியாமல் தான் செய்கிறான். எல்லா வேலையும் அவன் செய்கிற வேலையாக அப்படி தான் செய்கிறான். படித்தா எவ்வளோ படிச்சிருப்பார் அவர் படித்து 30 வருஷம் அந்த ப்ராக்டிஸ் பண்ணால் தான் டாக்டராக இருக்கட்டும், என்ஜினியராக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருக்கட்டும், 10-20 வருஷத்துக்கு அப்புறமா தான் அவர் யாருன்னு அவருக்கு புரியும். இல்லைன்னா அவ்வளோ நுட்பமான அறிவு இருந்துச்சுன்னா ஓகே, சந்தோஷம். அந்த நுட்பமான அறிவு இருக்கா? பணம் கொடுத்து வாங்கினா எப்படி அறிவு இருக்கும்? ஒரு சீட்டை மெரிட்டில் வாங்கினா, அறிவில் வாங்கினா அந்த சப்ஜெக்டில் சக்ஸஸ் பண்ண முடியுமா? பணம் கொடுத்து வாங்கினா அந்த சப்ஜெக்ட் சக்ஸஸ் பண்ண முடியுமா? இதெல்லாம் சொன்னால் இதெல்லாம் தவறுன்றான். எது தப்புன்னு சொன்னால் இது இது சமூக நீதி அப்படின்றான். இன்னும் அறிவில் யார் எல்லாம் தபஸ் பண்ணுங்கய்யா, தபஸ் பண்ணால் எல்லாருக்கும் அறிவு கிடைக்கும். கடவுள் என்ன சொல்லியிருக்கான்? அறிவை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்கான், நேரத்தை பகிர்ந்து கொடுத்துருக்கான். உன்னை யார் படிக்க வேணான்னு சொன்னால் தடுத்தாங்க. படிக்கிறதுக்கு ஏதாவது புதுசாக வேணுமா என்ன? அப்போ ரெக்கமெண்டேஷன், பணம், அப்போ விளைவு எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இருக்கும் எல்லா விஷயம். நீங்கள் உங்களுக்கு அறிவு இருந்தால் யோசிச்சு பாருங்கள், அப்புறமா இது சரிதான்னு சொல்லுவீங்க. இந்த மெரிட் விஷயத்தில் அடியன் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். படித்தவன் தான், அறிவு இருக்கிறவங்க தாங்க அந்த வேலையை செய்யணும். அந்த அறிவு எனக்கு கொஞ்சம் பார்த்து போட்டு பண்ணுங்கள், நான் ஒரு 36% அறிவு வச்சுருக்கேன்னா 36% தான் உன்னுடைய ரிட்டர்ன்ஸ் இருக்கும், வேலை ரியாக்ஷன் இருக்கும். இல்லை பாக்கி நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னா அறிவை காசு கொடுத்து வாங்கிட்டவையா? அப்போ நீ பில்டிங் கட்டினா எப்படி இருக்கும்? முன்னாடியே நீ ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி விளங்கும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அப்படி தான் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்டேஷன், எல்லாத்துக்கும் பணம், எல்லாத்துக்கும் ஒரு விலை. அது வேலை சொல்கிறான், எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கான். அறிவை தவிர பாக்கி எல்லாம் இருக்கு அவனுக்கு. ஸோ அது இருக்கட்டும், பாலாகிர சத்தை போகட்டும், இருக்கக்கூடாது, இதெல்லாம் போய் தொலைக்கணும். அறிவு என்றைக்கு இந்த உலக ஆட்சி பண்ணுதோ, அன்பு கலந்த அறிவு என்றைக்கு இந்த உலக ஆட்சி பண்ணுதோ, மக்கள் அப்போ தாங்க ஆனந்தமாக இருப்பான். அறிவும் இருக்கணும், அன்பும் இருக்கணும். அன்பும் அறிவும் சேரணும், அப்போ தான் ஆனந்தம் கிடைக்கும். அன்பு அறிவு சேராமல் ஆனந்தம் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ வாழ்க்கை துக்கமயமாக தான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டால் இந்த மாதிரி இந்த வேதாந்தத்தை, இந்த ஞானத்தை இந்த உலகம் ஃபுல்லாக பரப்பலாம். யாராவது ஒருத்தவங்க செய்யணும்ல, அதை ஏன் நம்ம செய்யக்கூடாது? பாலாகிர சதசகசிரம் 100,000 1,00,000 முறைங்க பிரித்தா தஸ்ய பாகஸ்ய பாகினக, அந்த பாகத்துக்கு பாகமாக இருக்கிறது. தஸ்ய பாகஸ்ய பாகார்த்தம், அந்த பாகத்தில் 50% பாகார்த்தம், அதை 50,000 பிரித்தா கண்ணுக்கு எதாவது தெரியுமா? தத்து சேய து நிரஞ்சனம், தூய்மையான பிரிக்க முடியாத ஒரு பொருள். காட்ஸ் பார்ட்டிக்கல் தான் சித்துன்னு அடியேன் அனுமானிக்கிறேன். அதை தான் உயிர்னு சொல்கிறேன். அது உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கு. ஆகாயத்தில் வெட்ட வெளின்னு சொல்கிறோம்ல, எப்படி காற்று பரவி இருக்கோ அதுபோல் வெட்ட வெளிங்கிறது காட்ஸ் துகள் தான் வெட்ட வெளி. ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அது சேர்ந்து இந்த இத்தனை வெட்ட வெளியில் காட்ஸ் பார்ட்டிகள் இத்தனை சேர்ந்து தான் அது காற்று மூலக்கூறுகளாக மாறுது. காற்று மூலக்கூறுகள் தான் அக்னியாக மாறுது, எல்லாமா மாறுது. அக்னியாக மாறுது, நீராக மாறுது, நிலமாக மாறுது. புரியுதில்ல? இப்போ நீர் எப்படியா நிலமாக மாறும்னு கேட்கலாம். இப்போ நீர் தானே உப்பாக மாறி இருக்கு. உப்பு ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா? நீர் தானே பனிக்கட்டியாக மாறி இருக்கு, பாறையாக மாறிதா இல்லையா?
நீர் தானே நெருப்பாக நிலமாக மாறி இருக்கு. நெருப்பு தானே கல்லாக மாறுது. இந்த இது வருது, லாவா வெளியில் வருது, அது உறைஞ்சி போச்சுன்னா கல்லாகிடுது இல்லை. மலையெல்லாம் எப்படி உருவாகிருக்கும்னு நினைக்கிறீங்க? யாராவது செஞ்சு வச்சுருக்காங்களா என்ன? சரி. ஸோ ஆத்மா நுட்பமானது, நிரஞ்சனம் தூய்மையானது. புஷ்ப மத்திய யதா கந்தம். புஷ்பத்தை பார்க்கலாம், வாசனையை பார்க்க முடியுமா? எவ்வளோ அழகான உதாரணம் பாருங்கள். உங்களை உடம்பை பார்க்கலாம், உயிரை பார்க்க முடியுமா? உயிரை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆனந்தமாக இருக்கும். முதல்ல உடம்பை பார்ப்பாங்க, அப்புறம் மனசு பார்ப்பாங்க, அப்புறம் உயிரை பார்ப்பாங்க. அதுக்குள்ளே வாழ்க்கை முடிஞ்சு போய்டும். டைரெக்டாக உயிரை பார்க்குற பழக்கம் டே 1லேருந்து இருந்தால். ஸோ புஷ்ப மத்தியே யதா கந்தஹா, பூக்குள்ள கந்தம். பயோ மத்தியே யதா கிருதம். பயனா பால். பாலுக்குள்ளே எப்படி நெய் இருக்கிறதோ. தில மத்தியே யதா தைலம். எள்ளுக்குள்ளே எப்படி எண்ணெய் இருக்கிறதோ. பாசனேஸ்விவ காஞ்சனம். கல் இருக்கு இல்லையா, கல்லுக்குள்ளே தானே அந்த வைரம் இந்த பொண்ணு இருக்குது, கோல்டு. மத்தியில் தான் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும், தேடணும். ஸோ பாசோனிஸ்விவ காஞ்சனம்னா பொண்ணு. ஏவ சர்வாணி பூதானி மனோசூத்திர இவாத்மனி. இப்படி எல்லா பொருட்களும், எல்லா ஜீவராசிகளும் சூத்திரம், ஒரு நூலில் மணி கோர்க்கப்பட்டது போல, இவாத்மனி ஆத்மாவில் எல்லாம் கோர்க்கப்பட்டிருக்கு. ஒரு ஆத்மாவில் எல்லா. அப்போ நாமெல்லாம் மணி, நம்ம உடம்பு ஒரு மணி. எதில் கோர்க்கப்பட்டிருக்கோம்? ஆத்மாங்கிற சூத்திரத்தில், கயிறில் கோர்க்கப்பட்டிருக்கோம். ஒரே கயிறு தான், ஒரே நெட்வொர்க்கு தான். அப்படி தானே? அப்போது நீங்கள் ஒரு செல் வாங்குறீங்கன்னா, ஒரு நெட்வொர்க் வாங்குறீங்கன்னா, 1000 பேர் உங்கள் கம்பெனியில் கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா 1000 தனித்தனி நெட்வொர்க்காக கொடுக்குறாங்க? ஒரு நெட்வொர்க்கு தான். தனித்தனியாக தொடர்பு கொள்றதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறான். நம்பரும் ஒன்று தான், 0 to 1, 0 to 9 தானே. ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக கொஞ்சம் பிரித்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அதனால் எல்லாம் ஒரு நூலில் கட்டப்பட்டு, அதுதான் அத்வைதம்னு சொல்கிறது. இல்லை 5 நூல் இருக்குது, 5 மணி இருக்கா, 5 நூல் இருக்குது, 10 மணி இருக்கா, 10 நூல் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு மாலையில் எத்தனை மணி இருக்கு? 108 மணி இருக்கலாம், 54 இருக்கலாம், 508 இருக்கலாம். ஆனால் நூல் 508 நூல் இருக்கா? இருந்தால் என்ன ஆகுது? ஒரே சிக்கலாயிடும். பயங்கர ஜோக்கில் பெரிய ஜோக், சிரிக்கிறார். சரி. பாசனோஸ்விவ காஞ்சனம் ஏவம் சர்வாணி பூதானி மனோசூத்திரம் இவாத்மனி. ஆத்மாங்கிற கயிறில் கோர்க்கப்பட்ட மணி போல இந்த எல்லா ஜீவராசிகளும் ஒன்றில் எனக்கு. அதான் ஒன்றை பிடிச்சி எழுத்தா எல்லாம் எழுத்தலாம். ஒரு கருத்தை ஒருத்தவன் சொன்னால் போதும். இந்த உலகத்துக்கு பாடம் நடத்துறதுக்கு ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்டை போட்டால் போதும். ஒரு குடத்தில் ஒரு கலர் பவுடரை போட்டால் குடத்தில் உள்ள எல்லா தண்ணீரும் கலர் ஆகிடும். அது மாதிரி பிரம்மவிது ஸ்திர புத்தி. இந்த ஸ்திர புத்தி சொன்ன ஏகாகிர சித்தம், ஏகாந்தம், ஏகாகிரம், நிருத்தம், நிஷ்ட. இன்னொன்று இருந்துச்சா? ஏகாகிரம், ஏகாந்தம், ஏகாகிரம், நிருத்தம், நிஷ்ட. இந்த நிருத்தம் அனிருத்தம். நீங்கள் ஏகாகிரத்தில் இருந்தீங்கன்னா, ஏகாகிரத்தில் இருந்தீங்கன்னா நிறுத்தம் வரும். என்ன நிறுத்தம் வரும்? புற எண்ணங்களும் அக எண்ணங்களும் நின்று போயிடும். நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. அடுத்தது நிஷ்டை இல்லையா? இந்த நிஷ்டையை தான், நிஷ்டைங்கிறது ஒன்றில் நிற்கிறது, ஒன்றாய் நிற்கிறது. ஒன்றில் நிற்கிறது, அது யோக நிஷ்டையாக இருக்கலாம், ஞான நிஷ்டையாக இருக்கலாம், பிரம்ம நிஷ்டையாக இருக்கலாம்.
அந்த ஒரு நிலையை தொட்டுட்டீங்கன்னா அந்த நிறுத்தம் உனக்கு அனிருத்தம்னு சொல்கிறேன் இல்லையா, உன்னுடைய வேலைகள் ஏன் தடைப்படுது நீ ஒரு நாளும் யோசிச்சது இல்லையா? எல்லாத்துலேயும் 10 நாள் 10 இடத்துல வாய வச்சுட்டு இருக்கோன்னு சொல்கிறோம்ல, எதுலையாவது ஒன்றில் எக்ஸ்பெக்ட் ஆகணும்னு சொல்கிறோம்ல, ஏன் ஒன்றில் நிற்க முடியல? அந்த ஏகாகிரம் நிறுத்தம் இல்லை. அதுக்கு முன்னாடி 4 ஸ்டெப் இருக்குது. நேராக நிச்சயக்கு போய் நிற்க முடியாது. எந்த காரியத்திலையும் நிற்க முடியுது. நிற்கிறது தான் வெற்றி, நிற்கிறது தான் அத்வைதம். நிற்க தான் முடியலை யாராலையும். புரியுதா? அப்போ அனிருத்தன்னு ஒரு ஸ்டேஜ், நிஷ்டைங்கிறதும் ஒரு அற்புதமான ஸ்டேஜ். இதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் வாழ்க்கையில் இந்த தபஸ் பண்ணும்போது ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு பிரசாதம், ஈஸ்வர பிரசாதமாக, ஆத்ம பிரசாதமாக உங்களுக்குள்ளேருந்து அது செயல்படுத்தும். அப்படி தான் இப்போ நம்ம அதை செஞ்சு காமிச்சுட்டுருக்கோம். புரியுதா? சூத்திர இவாத்மனி சிரபுத்தி சம்மூடோ. மூடன்னு சொன்னால் அறியாதவன். சம்மூடோ அப்படின்னு சொன்னால் நல்லா ஆராயிறவன். சம்மூடோ சிரபுத்தி உள்ளவன், சம்மூடோ உள்ளவன். எதுக்கு இதெல்லாம் சொல்லுது? அந்த நுட்பமான அந்த ஒன்றை தரிசிக்க போகிறான். யோகமாக இருந்தால் தரிசனம், பக்தனாக இருந்தால் தரிசனம், ஞானியாக இருந்தால் அகம் பிரம்மாஸ்மி ஸ்வரூபம். அப்போ அவன் என்னவாகிறான்னா, அவன் பிரம்ம வித்தாகிறான். பிரம்மணி சிதக சம்சிதகன்னு சொல்கிறோம் இல்லையா, நன்றாக அமர்ந்தவன், ஆனந்தமாக அமர்ந்தவன். திலானாம் தூ யதா தைலம் புஷ்பே கந்த இவாசிரத. எள்ளில் எண்ணெய் போல, புஷ்பத்தில் வாசம் போல, புருஷஸ்ய சரீரே, மனிதனுடைய உடம்புல, புருஷஸ்ய சரீரே ச பாகி அபியாந்தர, உள்ளேயும் வெளியேயும், அவனுக்குள்ளேயும் வெளியேயும் இருப்பதெல்லாம் என்னது? பிரம்மந்தான். ஒன்று நிலையாக இருக்குது, ஒன்று அலையாக இருக்குது, ஒன்று நுரையாக இருக்குது. இப்போ சித்தை நீங்கள் அலைன்னு சொன்னாலும் சரி, நுரைன்னு சொன்னாலும் சரி, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது தோன்றும் நிற்கும் மறையும். சித்து தோன்றும் நிற்கும் மறையும், ஆனால் அழியாத பொருள். தோன்றும் நிற்கும் மறையும். அந்த சிதாபாசம் தோன்றும் நிற்கும் மறையும். பஞ்சபூதங்களால் பஞ்சபூத அணுக்களால் செய்யப்பட்ட உடம்பு, அதனுடைய காலம் முடியும் போது, எக்ஸ்பைரி டேட் வரும்போது அது என்னவா, அது டைல்யூட் ஆகிடுது. டிகேன்னு சொல்லுவாங்கள்ல, அது டிகே. ஸோ பிரம்மணி சிதகா, அவன் பிரம்மத்தில் நிலைக்கிறான். புருஷஸ்ய சரீரே தூ சபாகிய அபியந்தர ஸ்திதக, அந்த ஆத்மாவானது உள்ளும் புறமுமாக நிற்கிறது. புறம்னா உடம்பாக இருக்குது, அதுக்குள்ளே சித்தா இருக்குது, அதுக்கு ஆதாரமாக சத்தா இருக்குது. மூணு சர்க்கிள் இருந்துக்கிட்டே இருக்குது. எதை தொட்டாலும் இறைவனை தொடுறது தான். நீ உடம்பை தொட்டாலும், மனசை தொட்டாலும், உயிரை தொட்டாலும், மூணும் ஆத்மா தான். விருட்சம் தூ சகலம் வித்யா சாயா தஸ்யைவ நிஷ்கலா. எப்படி ஒரு விருட்சம், அதனுடைய சகலம், அதனுடைய கிளைகள் எல்லாம் சாயால் தெரியுமானா சாயால் தெரியாது. ஒரு மரம் இருக்குது, அதனுடைய நிழல் இருக்குது, நிழலில் கிளைகள்லாம் தெரியுமானா தெரியாது. நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு அங்கங்கள்லாம் இருக்குது, கை கால் மூக்கெலாம் இருக்குது, நிழலில் எல்லாம் தெரியுமானா எல்லாம் தெரியாது. ஒரு ஷேப் தானே தெரியும். அதுபோல் அது கலாவாகவும் இருக்குது, அங்கங்களாகவும் இருக்குது, நிஷ்கலாவாகவும் அங்கங்கள் இல்லாமலும் இருக்கிறது. தஸ்யேவ நிஷ்கலா, இது சாயாவாகவும் எல்லாமாகவும் நிழலாகவும் நிஜமாகவும் அங்கங்களுடனும் அங்கமில்லாமலும் இருக்கிறது. கிளையற்றது, தோன்றாதது. சகலே நிஷ்கலே, இந்த உருவமுடையது, உருவமில்லாதது. பாவே சர்வாத்மா விவஸ்திதக, எல்லாத்துக்குள்ளேயும் இந்த ஆத்மா அந்தராத்மாவாக இருக்கிறது. அது எல்லாருக்குள்ளேயும் ஒரு நூல் கூர்க்கப்பட்டிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா?
தெரியல இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு நூல் கோர்க்கப்பட்டு அந்த மணி என்ன நினச்சிக்குது, நான் இங்கே போகிறேன் அங்கே வரேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணேன், தனியாக தானே போகிறேன் தனியாக தானே வரேன்னு. உனக்கும் அதுக்கும் அந்த நூலுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத வெள்ளிக்கம்பின்னு சொல்லுவாங்க. கனெக்ஷன் இல்லாமல் பட்டம் பறக்காது. பட்டம் என்ன நினச்சிக்கோம், நம்ம பறக்கிறோம் பாரு 1 கிலோமீட்டர் ஹைட்டில் நான் பறக்கிறோம் பாரு அப்படின்னு நினச்சிக்கோம். அதுக்கு நூல் இருக்கிறது தெரியுமா? அந்த நூலை திரிச்சவன் தெரியுமா? அந்த நூல் பஞ்ச விதைச்சவன் தெரியுமா? தண்ணி ஊற்றுனவன், பாதுகாத்தவன், த்ரெட்டை பண்ணவன், த்ரெட்டு பண்ணி கடைக்கு கொண்டு வந்து விற்றவன், வாங்கினவன், இதெல்லாம் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. இவ்வளோ வேலைகள் இருக்குது. அது என்ன நினச்சிக்குது, நான் பறக்கிறேன்னு நினைக்கும். நூலை கட் பண்ணி விடுங்க, அவர் எங்கே பறக்கிறது? எங்கேயாவது போய் மரத்தில் மாட்டிக்கிட்டு தலைக்கீழ தொங்குவார். சகலே நிஷ்கலே பாவே சர்வாத்மா விவஸ்திதக. இந்த ஆத்மா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கிறது. ஓமிதி ஏகாட்சரம் பிரம்ம, ஓங்காரத்தை கொண்டு வருது. நாதம் சொன்னிச்சா போன எத்தனாவது மந்திரத்தில் சொன்னிச்சு, 3வது மந்திரத்தில் சொன்னிச்சு நாதம் அநாகதத்தை. இப்போ மறுபடியும் இங்கே 9வது இடத்துல ஓமிதி ஏகாட்சரம் பிரம்ம மகா வாக்கியம். ஓம் என்ற ஓரெழுத்து மந்திரம் பிரம்மம். ஏன் அப்படி சொல்லுது? ஏன் அப்படி சொல்லுது? ஓரெழுத்துங்கிறது என்னது? ஓங்காரம். ஓங்காரத்துக்குள்ளே 3 இருக்குது. 3 சேர்த்தா ஓ மட்டும்தான், இம்மு கூட கிடையாது. ஓன்னு தான் நீங்கள் உச்சரிக்க போகிறீங்க. வாயை மூணா இம்மு தானாக மூடிடும். ஆனால் ஆ ஊ மா, ஆ பிரம்மா, ஊ விஷ்ணு, மா மகேஸ்வரன். ஓம் இதி ஏகாட்சரம் பிரம்மம் தேயம் சர்வம் முமுக்ஷுபிகி. சர்வம் முமுக்ஷுபிகி. இந்த முமுக்ஷுங்கிற வார்த்தை, இந்த நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் காரணம் முமுக்ஷு தான். உங்களுக்குள்ள பரம்பொருளை அறியணும், அடையணும். அவரை அறிஞ்சிட்டோம்னா நமக்கு முக்தி மோட்சம். வாழும்போதே வாழ்க்கைக்கு அப்பாலும் அதை தாண்டி இந்த மாதிரி கைங்கரியம்லாம் இருக்கு இல்லையா, சத்காரியங்களில் ஈடுபடணும்னு சொல்கிறோம் இல்லையா. தமிழ்நாடு ஃபுல்லாக வேதம் பரவணும்னு சொல்கிறோமா இல்லையா? அப்படி யாரும் சொல்லியிருக்காங்களோ என்னவோ எனக்கு தெரியல. சொல்லியிருந்தா இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களே. யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இது எல்லாத்தையும் தமிழ் பண்ணி காப்பி போட்டு வீடு வீடாக கொடுத்துருப்பாங்களே. யாருக்குமே தோணலை 1000 வருஷமா. ஏன் ஒருத்தவங்களுக்கு கூட தோணலையா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒருத்தவங்களுக்கு கூட தோணலை இது எல்லாருக்கும் பரவணுங்கிறது. தோணிச்சா ஏன் செயல்படலை? கொஞ்சம் சிந்தனைக்கு விடுறவங்க சிந்தனைக்கு எனக்காக பதில் சொல்லுங்கள். இந்த முமுக்ஷு இருக்கு இல்லையா, முமுக்ஷுங்கிறது என்ன தெரியுமா? தன்னுடைய லட்சியத்தை துரிதமாக சென்று அடைபவன், அதற்கான விருப்பத்தை உடையவன். மகாபாரதத்தில் திரௌபதின்னு வரும். முமுக்ஷுக்கு ரெப்ரசன்டேட்டிவான வார்த்தை இது. இப்போ திருதராசன்னா அகங்காரம்னு அர்த்தம், பாண்டவர்கள்னா நல்லவர்கள்னு அர்த்தம், கௌரவர்கள்னா தீய எண்ணங்கள்னு அர்த்தம். நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள்னு அர்த்தம். நல்லவர்கள் கெட்டவர்கள் விடுங்க, தீய எண்ணங்கள்னு அர்த்தம். துரோணர்னா நடு, குருவாக இருக்கிறாருன்னு அர்த்தம். நடு பார்த்துட்டு தான் இருப்பார். அதில் திரௌபதி அவன் முமுட்சு. ஒன்றுக்கு ஒரு தத்துவம் இருக்குது. இந்த ஸ்தூல உடம்பு சூக்ஷ்ம உடம்பு தான் இந்த தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. நான் மந்திரங்கள் வரும் அப்போ சொல்கிறேன். உங்களை பாடம் நடத்தும்போது பகவத்கீதை நடத்தும்போது இதெல்லாம் ரகசியார்த்தம் இது. அதாவது மனுஷனுடைய கம்ப்ளீட் வாழ்க்கை ஆத்மா அதை சேர்த்து தான் என்னது மனப்போராட்டமும் மன உளைச்சலும் தான் என்னது அந்த யுத்தம். டெய்லி நமக்குள்ளே மன உளைச்சல் அதுதான் அந்த மகாபாரதம். அதில் முமுக்ஷுங்கிற வார்த்தை உங்களுக்கு இறைவனை அடையணும், தன்னுடைய லட்சியத்தை அடையணும்,
அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜில் உங்களுக்கு இருக்கோ அந்த விருப்பம், அத்தனை பர்சன்டேஜ் தான் உங்கள் வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல். அறிவை சேர்க்குறதா இருக்கட்டும், சாதனை செய்கிறதா இருக்கட்டும், ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பம் இருக்கு. ஒரு டார்கெட்டு, இந்த கோர்ஸ் பாஸ் பண்ணிட்டா உன் லைஃபே செட்டில் ஆகிடும், வருஷத்துக்கு 2 லட்சம் சம்பளம் வரும், மாதத்துக்கு 2 லட்சம் வரும், நீ இங்கேயும் அலைய வேண்டாம், தெருவா நாயா பேயா அலைய வேண்டாம். நிறைய பேர் நிறைய இடத்துல அலைஞ்சு அப்புறம் தான் இந்த முடிவுக்கு வராங்க. ஆஹா, ஒன்றில் நின்று ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு. அதுக்குள்ளே போய்டும், டைம் போய்டும், ஏமாத்திரும். கரெக்டாக போகணும், இல்லைன்னா குருவை பார்த்து கேட்கணும். நீ ஜெயிக்கணுங்கிறது தான் முக்கியம். அங்கே உன்னை ப்ரெஸ்டீஜெலாம் விட்டு தூக்கி போட்டுட்டு குருவை சரணாகதி அடையணும். உங்கள் சீனியரை போய் பார்க்கணும், டிபார்ட்மெண்ட்டு போய் பார்க்கணும். அவங்க உனக்கு முன்னாடி போனவங்க, முன்னோடிகள் பயணிச்சிருவாங்க. அவங்க ஷார்ட்கட் எளிமையாக சொல்லிட்டு போயிடுவாங்க. நீயா சிந்திச்சு வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகிடும். இப்போ சொல்லுதில்ல, நீனா சிந்திச்சு மோட்சத்துக்கு வர்றதுக்கு 10 லட்சம் ஜென்மம் ஆகும்னு சொல்லுதா இல்லையா? குரு வந்தால் 12 ஆண்டுகள், 24 ஆண்டுகள், 36 ஆண்டுகள். என்ன காரணம்? ஷார்ட்கட் சொல்லுவாங்க. இப்போ உங்களுடைய முமுட்சுத்தன்மை எப்படி இருக்கு? நாங்கள் கேட்போம், டெய்லி கொஞ்சம் நேரம் கேட்போம், அதுவே பெரிய விஷயம், இதுவே பெரிய சாதனை எங்களுக்கு அப்படின்னு இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு தீவிரமான எப்படி இருக்கணும்னா, லட்சியத்தை நோக்கி லட்சியம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அந்த லட்சியத்தை நோக்கி பர்னிங் டிசையர்னு சொல்லுவாங்க. எரியக்கூடிய ஆசையோடு, அக்னி, ஞான அக்னியோடு, அங்கேயும் அக்னி தான், இங்கேயும் அக்னி தான். செயலில் ஒரு விவேகத்தோட கூடிய செயலில் செயல்பட்டால் முடியாது எதுவும் இல்லை. முக்தி நிச்சயம், சித்தி நிச்சயம். இப்போ நம்ம ஏன் ஸ்லோவாக போகிறோம்? நமக்கு முமுட்சு 35% இருக்குது, பாக்கி 65% இன்னும் நம்ம அந்த மதிகட்டான் சோலையை, இந்த சம்சாரத்தை விட மாட்டேங்கிறோம். விடுறதுக்கு தயாராக இல்லை. இதே கம்ஃபர்ட்டாக இருக்குது. மோட்சம் தானே, அடுத்த ஜென்மாவுக்கு தானே, இப்போ என்ன அவசரம் வேண்டி கிடைக்கும்? நாளைக்கு இருப்போமா? இந்த கேள்வி கேட்டால் நிறைய பேர் கோவம் வருதான். இன்னும் நாளைக்கு இருப்போமான்னு கேட்குறாரு. நாளைக்கு இருப்பேன் கேரண்டி இருக்கா சொல்லு, எழுதி கொடு. எனக்கு நாளைக்கு இருப்பேன்னு கேரண்டி இருந்தால் எழுதி கொடு. அதனால் இந்த முமுட்சுங்கிற வார்த்தை துரிதமாக தன்னுடைய லட்சியத்தை அடையும் மனோநிலையில் இருக்கக்கூடிய விருப்பம். சர்வ முமுட்சுவில் அவங்களுடைய தியேயமாக இருக்க வேண்டியது, குறிக்கோளாக இருக்க வேண்டியது பிரம்மம். பிரம்மத்தை பார்க்கலையே, சரி அதோடைய குரலை கேள, என்ன அதனுடைய குரல்? அதுதான் ஓங்காரம். அப்படியா, சரி, அப்படி நான் செய்கிறேன். பிருத்திவி, இந்த முதல் எழுத்து இந்த ஓங்காரத்தில் அகர உகர மகரம் இல்லையா, அதுதான் சொல்லுது. பிருத்திவி அக்னி ச ரிக்வேதோ குரித்யேவ பிதாமகா. இதில் முதல் எழுத்து கம்பேர் பண்ணோம்னா பிரம்மா கடவுள், அதில் பூமி தத்துவம், ரிக்வேதம், இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதெல்லாம் நிறைந்தது. என்னது? அகாரை. பிரதம பிராப்தியே லயம் அகாரை. முதல்ல அக்காரத்தை தியானித்து, ஓங்காரத்தில் அக்காரத்தை தியானித்து பிரம்மாவை நினச்சி அப்படியே நீ அதை விட்டு கவனிக்கணும். அப்புறம் பிரணவாம்சகே அந்தரிக்ஷம் யஜுர்வாகு, யஜுர் வாயு பேவு. முதல்ல அக்னி சொன்னிச்சா, அந்த இதுக்கு பிரம்மாவுக்கு தேவதாவா, அதாவது அகரத்துக்கு தேவதா பிரம்மாவையும் அக்னியையும் சொன்னிச்சா. தேவதா வேறு, அதிஷ்டானம் வேறு. அதிஷ்டானமாக பிரம்மா இருக்கார், தேவதாவாக அக்னி இருக்குது. இதில் ரெண்டாவது எழுத்துக்கு துத்திய உகாரத்து லயம் பிராப்தி. உகாரம் லயமாகிற இடம் துத்தியம். அங்கே விஷ்ணு ஜனார்தனக அதிஷ்டானம், வாயு தேவதா, யஜுர்வேதம் வேதம், அந்தரிக்ஷம் பிளேஸு ஆகாயம். அடுத்தது இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் மகேஸ்வர
திருத்தீய பிராப்திய லயம் தூ மகாரே. மகாரத்தை எடுத்துக்கிட்டால் மகேஸ்வர அதிஷ்டானம். தியௌ ஸ்வர்கலோகம், சூரியக சூரியலோகம், வேதம் சாமவேதம் ரிகஜு சாமம். ச ஸ்வரத்யேவ ஸ்வரம், இதெல்லாம் மகேஸ்வர தத்துவம். இது மக்காரம் கான்சன்ட்ரேஷன். இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கோம் பல உபநிஷத்தில், அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டுக்கணும். ஆனால் இதுவும் சுருக்கமாக தான் சொல்லுது, ஒரே லைனில் எல்லா தேவதையும் சொல்லிடுச்சு. பிராண வம்சகே அகாரக பீத்தவர்ணக. அகாரத்துக்கு என்ன கலர் அப்படின்னு கேட்டால் மஞ்சள். குணம் ரஜோகுணம் உதீரதக. உகார சாத்விக குணம், கலர் வந்து சுக்லாம் வெண்மை. மகாரக கிருஷ்ணம் கருப்பு தாமச குணம். அப்புறம் அஷ்டாங்கம். அஷ்டாங்கம்னா இந்த 12 மாத்திரா சொன்னோம் இல்லையா ஓங்காரத்துக்கு, இது 8 மாத்திரா சொல்லுது. எப்படின்னா அகரம் உகரம் மகரம் நாதம் பிந்து கலா கலாதீத்தம் கலாதீத அதீதம். கலா கலா கலாதீத்தம் கலாதீதாதீத்தம் அப்படி சொல்லணும். அஷ்டாங்கம் இது 8. அப்புறம் 4ஆவும் சொல்லலாம். என்னது 4 நிலைகள், ஜாகிரத சொப்பன சுசுப்தி சூரியம், அதை சொல்ல. சதுஷ்பாதம். அப்புறம் திரஸ்தானம் முக்குணத்தை சொல்லலாம். சத்வரஜ தமோ 3 இருக்கிறதெல்லாம் அதை சொல்லலாம். பஞ்ச தெய்வதம் பஞ்சகோஷம். இல்லை பிரம்மா தேவதான்னு சொன்னால் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் சதாசிவம். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் 5 தத்துவம். ஓங்கார யோ ந ஜானாதி. ஓங்காரத்தை எவன் அறியவில்லையோ பிரம்மனோ ந பவத்தி, அவன் பிரம்மமாக முடியாது. ஓங்காரத்தினுடைய ஸ்வரூபத்தை அறியாதவன் பிரம்மனோ ந பவேத்து, அவன் ஆக முடியாது. பிரணவோ தனுகு. ஓங்காரம் என்ன பண்ணுதுன்னா, ஓங்காரம் பரம்பொருளை நோக்கி உங்களை புஷ் பண்ணுது. ஓமை பிடிச்சிங்கன்னா அது உங்களை தள்ளிக்கிட்டே போய், அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுது. ஓங்காரத்தை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாவே அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்வரூபத்துக்கு போவோம். ஏன் அங்கேருந்து தான் வருது அது. இப்போ பிரணவோ தனுகு. பிரணவோ தனுகு ஓங்காரம் வில்லு. ஷரோஹ்ய ஆத்மா, உன்னுடைய சித்து இருக்குல்ல, சித்து தான் அம்பு. ஓங்காரம் வில்லு. ஓங்காரத்தை பிடிச்சின்னா அது ஒன்று துரிதமாக அங்கே தள்ளி விடுது, வேகமாக தள்ளி விடுது குறியை நோக்கி. குறி எதுன்னா பரமாத்மா சத்து. பிரணவோ தனுகு ஷரோ. இது வந்து ஐத்திரேய உபநிஷத்தில் இதே இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு உபநிஷத்தில் இதே மாதிரி இதே வாக்கியங்கள் இருக்குது. பிரணவோ தனுகு ஷரோ ஹி ஆத்மா பிரம்மம் த லட்சியம். பரமாத்மாங்கிற சத்து தான் லட்சியம். முச்சத்தை என்று சொல்கிறார்கள். அப்பிரமத்தேன வேதவ்யம். அப்பிரமத்தேன மயக்கம் இல்லாமல் வேதவ்யம் அறிய வேண்டும். யார் அறியணும்? பிரம்மத்தை அறிய வேணும். அப்பிரமத்தேன வேதவ்யம் ஷரவத்தே. இந்த சரத்தை போல. சரை எப்படி என்ன பண்ணும்? அம்பு. அம்பு என்ன பண்ணும்? நேராக போய் குறிக்கோளை தொடும், தொட்டால் சேர்ந்துடும். ஸோ வேதவ்யம் ஷரவத்து தன்மயோ பவேத்து. அப்புறம் அதை தொட்டுச்சுன்னா கரண்ட்டை தொட்டால் கரண்ட் ஆகிடுவோம், அக்னியை தொட்டால் அக்னி ஆகிடுவோம், அன்பை தொட்டால் அன்பாயிடுவோம். நிவர்த்தந்தே கிரியாக சர்வாஸ்தஸ்மின் துஷ்டே பராவரே. நிவர்த்தந்தே கிரியாக, அவனுடைய எல்லா கர்மாக்களும் எரிஞ்சு போகுது. சர்வாஸ்தஸ்மின் துஷ்டே பராவரே.
எல்லாவற்றையும் அந்த பரத்தில் பார்க்கிறான். தஸ்மின் திருஷ்டே பராவரே, எல்லாரிடத்திலும் பரத்தை பார்க்கிறான், பரத்தில் எல்லாவற்றையும் பார்க்கிறான். ஓங்கார பிரபவா, ஓங்காரத்தினால தான், அதனுடைய பிரபாவத்தினால தான், ஆற்றலால் தான் தேவாகா தேவர்களும், ஓங்கார பிரபாவாக ஸ்வராக ஸ்வரங்களும், சப்தஸ்வரங்கள், ஓங்கார பிரபவம் சர்வம், ஓங்காரத்தினுடைய அப்போ புரிஞ்சிச்சு, புரியுதா? இது ஓங்காரத்தினுடைய பிரபாவத்தில் தான் எல்லா ஜீவராசிகளும் படைக்கப்படுதுன்னு சொல்லுவோம். பிரம்மா எதை வச்சு படிக்கிறேன்னு முருகன் கேட்பார், ஓங்காரத்தை வச்சு படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனால் ஓங்கார பிரபவம் சர்வம் திரிலோக்கியம், ஓங்கார பிரபவம் சர்வம் திரிலோக்கியம் சச்சராச்சரம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் ஓங்காரமே. திரிலோக்கியம், 3 லோகமும். இப்போ நம்ம இந்த ஒரு லோகம் தான் பார்க்குறோம், பூகு மட்டும்தான் பார்க்குறோம். புவக சுவகெல்லாம் மகக ஜனகெல்லாம் பார்க்குறதில்ல. மகக ஜனகெல்லாம் யார் போகிறான்னா உபாசனை பண்ணுறவன், தியானத்தில் தான் போக முடியும். உடம்பு அந்தளவுக்கு சூக்ஷ்மமாக போகுது. அப்புறம் திரிலோக்கியம் சச்சராச்சரம், சரம் அச்சரம், அசையக்கூடியது அசையாத எல்லா ஜீவராசிகளும் ஜடம் சேத்தனம் எல்லாம் ஓங்காரம் தான். அதுக்கு தான் நிலை அலை நுரைன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஹ்ரஸ்வ தகோத்தே பாப்பானி தீர்கக சம்பத் பிரதோ அவ்வயக அர்த்தமாத்திரே சமாயுக்த பிரணவோ மோட்சதாயக. எதுக்கு இந்த ஓங்காரத்தை ஜபிக்கணும்னா, இகத்தையும் வரலாம் பரத்தையும் வரலான்னு சொல்கிறோம்ல, அதுக்கு மந்திரம் இங்கே கிடைக்கிது. ஓங்காரம் சூழ உடம்பு சூக்ஷ்ம உடம்பு பாவங்களெல்லாம் எரிக்கும்னு ஒரு இது லைன் இருக்குது. இங்கே என்ன சொல்லுதுன்னா, ஹ்ரஸ்வ தகாத்தி பாப்பானி, இந்த ஓங்காரத்தினுடைய குரில் ஓம் அப்படின்னு சொல்லி முடித்தா அது உங்கள் பாவங்களை எல்லாம் ஸ்தூல சூக்ஷ்ம உடம்பை எரிக்குது. தீர்க்க சம்பத் பிரதோ, தீர்க்கம்னா ஓம் 2 மாத்திரா, அது சம்பத் பிரதோ எல்லா ஐஸ்வர்யங்களோட ஈகத்தை வெல்றது. அவ்வயக அர்த்த மாத்திரா என்ன பண்ணுது, சமாயுக்தக பிரணவோ மோட்சதாயக்காக, மோட்சத்தை கொடுக்குது, பரத்தை வெல்லுது. யுகத்துக்கு ஐஸ்வர்யம், பரத்துக்கு மோட்சதாயம். அப்புறம் யுகத்தில் உடம்பு ஸ்தூல உடம்பு சூக்ஷ்ம உடம்பு ரெண்டும் பாவம் நீக்கப்பட்டு ஹெல்த்தியாக இருக்குது. இதை இந்த விஷயத்தை சொல்லுது. தைலதாரமிவ ஆச்சின்னம் தீர்க கண்டா நிநாதவத அவாச்சியம் பிரணவஸ் யா அக்ரம் எஸ்தம் வேத ச வேதவித்து. தைலதாரமிவ, எண்ணெயை ஊற்றுனா என்ன பண்ணும், இப்போல்லாம் தண்ணி மாதிரி ஊற்றுது, கலப்படம். ஆனால் பாவத்தை தான் பண்ணுறானுங்க, போயிட்டோம். தைலதாராமிவ, அந்த காலத்தில் தைலதாரானா பிரேக் இருக்காது. இப்போ தண்ணியை ஊற்றுனா டொடுக்குன்னு ஊற்றிடுதுமா, இது மாதிரி லைட்டாக தான் ஊற்ற வேண்டியதாக இருக்குது. எண்ணெய் விளக்கெண்ணெயெல்லாம் சொல்கிறேன். தைலதாராமிவ, தைலதாரா ஊற்றுனா தைலதாராமிவ ஆச்சின்னம், அசையாது, பிரேக் இல்லாமல், உடையாமல், சின்னமாகாமல். தீர்க்க கண்டா இவ, ஒரு மணி அடித்தா அதனுடைய நாதம் உடனே டக்குன்னு முடியும், அடித்த உடனே முடியாது, நீண்ட நேரம் ஒலிப்பது போல. நிநாதவத அவாச்சியம் பிரணவசியாகிரம், கூறாத பிரணவம் அமாத்ரா ஓம்னு சொல்லி நிறுத்தி அந்த அமைதியை கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணணும். கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் 2வது ஓங்காரத்தை சொல்லணும். இந்த முதல் ஓங்காரம் முடிஞ்சு 2வது ஓங்காரம் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இடையில கேப் இருக்குல்ல, அதுதான் அமாத்திரா.
நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் ஓங்காரத்தை ஆரம்பத்தில் சொல்லுங்கள், மத்தியில் சொல்லுங்கள், இறுதியில் சொல்லுங்கள், மூன்று இடத்துல சொல்லுங்கன்னு. 3 சொல்லுங்கன்னு இல்லை, எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். கண்டிப்பாக 3 இடத்துல 3 லொக்கேஷனில் சொல்லணும். புரியுதா? அந்த ஒரு ஓங்காரத்தும் ரெண்டாவது ஓங்காரத்துக்கும் உள்ள இடையில அந்த கேப் இருக்குல்ல, அது அமாத்ரா. அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த மாதிரி பொறுமையாக சொல்கிறதுனால ஆனந்த அனுபவம் ஏற்படும். சொல்லி பாருங்கள். நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி உண்மையாகவே தியானிக்கிறீங்க உங்கள் லட்சியத்தை, உங்கள் சத்தை அப்படின்னா, சத்தை நம்ம நெருங்கும் போது தானாகவே அது ஜபிக்கும். நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு போகும்போது இதெல்லாம் தானாகவே நடக்கும். போனால் அவாச்சியம் பிரணவஸ்யாக்ர யஸ்தம் வேத. இந்த பிரணவத்தினுடைய அக்ரபாகம், சொல்லப்படாதது, கூறப்படாத பாகம், உச்சரிக்கப்படாத பாகம், ஓங்காரம் முடிஞ்சு அடுத்த ஓங்காரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தால் அக்ரம். யஸ்தம் வேதசா வேதத்தை, யார் அந்த அமாத்ராவை அறிகிறானோ ச வேத வித்து. அந்த நுட்பமான அந்த அமாத்ராவை அறிய வேண்டும். ஹிருத் பதம் கர்ணிகா மத்தியே, ஹிருத் பதம் இதயத்தில், கர்ணிகா அந்த தாமரை இது இருக்கு இல்லையா, ஒரு தாமரை பூ இருக்கு இல்லையா, அதனுடைய மகரந்த பகுதி இருக்கு இல்லையா, அது கர்ணிகான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளுடைய ஹிருதய பதத்தில் மகரந்த மேடையில் மத்தியே சிர அமைந்திருக்கக்கூடிய தீப நிபா ஆக்கிருத்தியம், தீபத்தினுடைய சுடர் ஒளியைப் போல ஒரு நெருப்பு, ஒரு தீபம் ஹிருதய மத்தியில் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தோற்றத்தில் அங்குஷ்டா மாத்திரை, அதனுடைய அளவு ஒரு கட்டை விரல் 2 இன்ச்சு. இன்னும் நுட்பமாக இது பெருசு, 2 இன்ச்சு. அங்குஷ்டா மாத்திரம் அச்சலம், அசையாத ஒரு சுடர் எரிந்து கொண்டே இருக்கிறது. தியாயேத், அதை தியானிக்க. ஓங்காரம் ஈஸ்வரம், ஓங்காரம் ஈஸ்வரம் என்பது அறியப்படும். இப்போ நீங்கள் ஓங்காரத்தை தியானம் பண்ணும்போது நீங்கள் இந்த என்னது வைஷ்ணவி முத்ரா, உங்களுக்கு ஓங்காரம் வலிக்கலை அப்படின்னு சொன்னால் 1 செகண்டு அந்த வைஷ்ணவி முத்ரா பண்ணினீங்கன்னா ஓங்காரத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஈஸி. கொஞ்சம் நேரம் வச்சுட்டு 1 செகண்டு 5 செகண்டு 10 செகண்டு கழித்து கூட எடுத்துடலாம். கையை கட்டை விரலை எடுத்துகிட்டு கேட்டால் அது கேட்கும். அதிலே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்புறம் கை வைக்காமலேயே ஓங்காரத்தை கேட்கலாம். அப்படி கேட்டால் ஹிருதயத்தில் அந்த ஓங்காரத்தை ஈஸ்வரமாக நாம் தரிசிக்கலாம். இடையா வாயும் பூரிய, இடது மூக்கால காற்றை பூரித்து உள்வாங்கி பூரையித் உதரம் உள்ள ஃபுல்லாக நிரப்பி, உதரம்னா வயிறு ஃபுல்லாக நிரப்பி சிதம் அப்படியே நிறுத்துறது. ஓங்கார தேக மத்தியஸ்தம் தியாயேத். அப்படி அந்த நேரத்தில் ஓங்காரத்தை தேக மத்தியம் அந்த இதயத்தில் அந்த சுடரை தியானித்தால் தியாயே ஜுவாலாவளி யுதம். இப்போ அந்த சுடர் இருந்துச்சுல, அது ஒரு ஆவலியாக தெரியும். ஆவலினா என்னது? ஒரு வரிசை, அதை சுற்றிய ஒரு பிரபா, இந்த சுடரை சுற்றிய ஒரு பிரபா. ஆவலி, தீபாவளின்னு சொல்கிறோம் இல்லையா, சம்ஸ்கிருத வார்த்தை அது. தீபம் ப்ளஸ் ஆவலி, தீபாவளி. ஆவலின்னா என்னது? வெளிச்சத்தினுடைய வரிசை, வெளிச்சத்தினுடைய, அதான் அந்த சுடராக தெரியும்ல, ஒரு பிரபா. பிரபன்னு சொல்கிறது ஈஸி சொல்கிறது. ஒளிவட்டம். தேக மத்தியஸ்தம் தியாயே
தியானிக்க அந்த ஜுவாலா இப்போ உனக்கு தீபமாக இருந்தது, அதை சுற்றி ஒரு பிரபையை ஹிருதயத்திலே பார்க்கலாம். பார்த்துருக்காங்க. எல்லாம் முயற்சி தான், எல்லாம் ஒன்று தான். நீங்கள் எந்த உங்களுக்கு சாம்பவி முத்ரா உபதேசமாக இருக்குன்னா சாம்பவி முத்ராவே இந்த தரிசனத்தை கொடுக்கும். சிவ தரிசனத்தை கொடுக்கும். ஏதாவது ஒன்று பிடிக்கணும், எல்லாத்துலேயும் பிடிச்சிட்டு இருக்கணும். மந்திரம் அது சொல்லிகிட்டே வருது. யாருக்கு எது சௌகரியமோ அதை பிடிச்சிட்டு மேலே ஏற வேண்டியதுதான். ஆனால் இதெல்லாம் கேட்கும்போது, இந்த மந்திரங்களை படிக்கும்போது, இந்த ஆத்மா ஒளிப்பொருள்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம பார்க்கணும், செய்து பார்க்கணும், அப்புறம் செய்து காட்டணும். முதல்ல செய்து பார்க்கணும், அப்புறம் சொல்லணும், அப்புறம் செய்து காட்டணும். அது ரொம்ப நாளாக இந்த ஆத்மா ஒளிப்பொருள், ஆத்மா நறுமண பொருள்னால் புகழ் பரவும், நம்மளுடைய புகழ் பரவும். ஆத்மா ஒளிப்பொருள்னால் நம்ம பிரகாசிப்போம். இப்போ ஸ்டார்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே, எதுக்கு சினிமா நடிகர்கள் எல்லாம் ஸ்டார்ஸ்ன்னு சொல்கிறாங்க? கந்தர்வர்கள் வசீகரிப்பாங்க எல்லாரையும். எல்லாரையும் எல்லாமே ஆயிட முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு தபஸில் தான் அவங்க அந்த நிலைக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்த ஆத்மா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 62%, 62 உபநிஷத்தை உண்மையாகவே சிறந்த அர்த்தத்தோட அனுபவத்தோட கேட்டிருந்தாலே ஓரளவுக்கு நம்மளுடைய அறிவு, ஆற்றல், அன்பு, அமைதி, ஆனந்தம் 62% வரணும். மகாவிஷ்ணு பொய் சொல்ல மாட்டார். நம்ம பொய்யா செய்கிறோம், சரியாக செய்ய மாட்டோம். நேரம் இல்லை, நமக்கு ஒரு முக்கியமான வேலையில் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது சத்தியன்ற இன்னும் விளங்க தான் போகிறோம். இப்போ 62% அறிவு, ஆற்றல், அன்பு, அமைதி, ஆனந்தம்னா இதெல்லாம் நிரந்தரமானது, வந்தால் போகாது. எல்லாத்துக்கும் காரணம் அவித்யா தான், அறியாமை தான். என்னது? அறியாமை தான் எல்லா துயரத்துக்கும் காரணம். அப்போ என்ன பண்ணணும்? அறியணும். நேரம் இல்லைங்கிறான். அவனுக்கு என்ன சொல்கிறது? அவனுக்கு 1 மணி நேரம் உட்கார நேரமே இல்லைன்னா, 1 மணி நேரம் உட்காருன்னா பெரிய அதிசயமாக நினைக்கிறாரு அவர். என்னமோ நமக்காக உட்கார்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கான். எங்கே தான் ஓடுறான்னு தெரில, என்னைக்கு தான் நிறுத்த போகிறான்னு தெரில. இந்த 20வது மந்திரத்தோடு நிறுத்துகிறேன். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது, நீங்களும் அப்படியே நெளியிறீங்க பாவம் வயசான காலத்தை. இதெல்லாம் காமெடி பண்ண முடியாது. காமெடி வந்தால் தான் காமெடி பண்ண. எத்தனை மந்திரம் பார்த்துருக்கோம்? 3லேருந்து எல்லாமே ஏற்கனவே பேசினது. இது எல்லாமே ஏற்கனவே பேசப்பட்டது. அதனால் வேகமாக போயாச்சு. 20 மந்திரமாக இருக்கு. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. ஜிவேல் முருகனுக்கரோ குருவாய் அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஒளியாய் கதியாய் நிதியாய் குருவாய் வருவாய் அருவாய் உடனே ஜிவேல் முருகனுக்கு. நல்லா கம்பீரமாக பட மாட்டேங்கிறீங்க.